ஹலோ வணக்கம் வந்தனம். நிறைய பேர் நீங்கள் ஒரு ஸ்பெஷல் ஸ்நாக்ஸ் கேட்டிருந்தீங்க, அதுவும் வீட்டில் பண்ண முடியாது, சேவரி ஷாப்பில் மட்டும் கிடைக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்து இன்றைக்கி நான் பண்ணலான்னு நினச்சேன். அதுதான் இன்றைக்கி ஆந்திரா முறுக்கு. இந்த ஆந்திரா முறுக்கில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, கொஞ்சம் காரமாக பஞ்சி டேஸ்ட்டில் இருக்கும், லைட்டாக இருக்கும், நல்ல முறுமுறுப்பாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப ஒரு ஃபேவரட் கூட. இந்த பர்டிகுலர் ஸ்நாக்ஸை நீங்கள் பண்ணுறதுக்கு ரெசிபி, அதோட ரேஷியோ அதான் ரொம்ப முக்கியம். அதோட மெத்தட் அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு பர்ஃபெக்ட் ஆந்திரா முறுக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க, ஐம் ஷெஃப் சுந்தர். வெல்கம் டு ரெசிபி செக்கர். இன்னைக்கு இந்த ஆந்திரா முறுக்குக்கு நம்ம யூஸ் பண்ற ஆயில் மந்த்ரா கடலெண்ணெய் ஃப்ரம் த ஹவுஸ் ஆஃப் இதயம். இந்த ஆந்திரா முறுக்குக்கு ரொம்ப முக்கியமான 2 இன்கிரீடியன்ஸ் வந்து மைதா மாவு, அரிசி மாவு. அது வந்து 4:1. மைதா மாவு வந்து ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன், அரிசி மாவு ஒரு 50 கிராம்ஸ். அதோட மற்ற இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணி எப்படி ஒரு பஞ்சி டேஸ்ட் கொண்டு வரதுன்னு பார்ப்போம். இதை ஃபர்ஸ்ட் நம்ம குக் பண்ண போகிறோம். இதுக்கு நான் ஜஸ்ட் ஒரு பேன் எடுத்து அடுப்பை பற்ற வச்சுருவோம். இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு 125 to 150 ml இந்த தண்ணி, அதாவது இந்த மைதா மாவுக்கு தேவையான தண்ணி, இதை வச்சு குக் பண்ணுறோம். அதை சூடு பண்ணி அதில் ஆட் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம தேவையான உப்பு ஒரு 3/4லேருந்து ஒரு 1 டீஸ்பூன் தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில், மந்த்ரா கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறோம். இப்போது சால்ட்டும் ஆயிலும் போட்டு தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு. இந்த டைமில் இந்த 2 மாவையும் நம்ம டக்குன்னு மிக்ஸ் பண்ணிடுவோம். அரிசி மாவு, அதே மாதிரி மைதா. கொஞ்சம் குயிக்காக மிக்ஸ் பண்ணிடுங்க. மாவு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணோன்னே ஸ்டவ்வை ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ நல்ல ஓரளவு மிக்ஸ் ஆனோடனே நல்ல சூடாக இருக்குது. ஸோ இந்த இதுலேயே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடி, ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி, வெள்ளை எள்ளு ஒரு 1.5 ஸ்பூன், அஜ்வைன் போட்டிருக்கோம். இப்போ தனியா பொடி கொஞ்சம் போட்டு, அஜ்வைன்றது ஓமம், ரொம்ப முக்கியம் அதுக்கு. இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா நீட் பண்ணிடுங்க, ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி. ஸோ இப்போ இந்த டோ பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபெக்டாக சரியான ஒரு கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. ஸோ இதை வந்து நல்லா கையில் மிக்ஸ் பண்ணி, இப்போ கை பொறுக்கிற சூடில் இருக்குது. இந்த டோ, இந்த கன்சிஸ்டன்சி, கலர் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இதை இப்போ நம்ம நீளமாக புழிஞ்சு அந்த ஷேப் எப்படி கொண்டு வரதுன்னு பார்ப்போம். இப்போது இந்த டோ வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை கொஞ்சம் டைட் டோ தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எவ்வளோ டைட்டாக இருக்குது பாருங்கள். இதுதான் நமக்கு இந்த கையில் ரோல் பண்ணி அழகாக அந்த ஷேப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இது நம்ம ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கடாய் எடுத்துகிட்டு நம்ம ஆயிலை ஹீட் பண்ணிடலாம். அது ஆயில் ஹீட் ஆகிட்டு இருக்கிறப்ப நம்ம அதை குயிக்காக பண்ணி டக்குன்னு முடிச்சிடலாம். இன்றைக்கி நம்ம மந்த்ரா கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம் இன்றைக்கி இதை பொரிக்கிறதுக்கு. ஸோ இப்போ எப்படி இதை அழகாக ரோல் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பிளேட் எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சோண்டு டோ எடுத்து நல்ல கையிலேயே நல்ல ஒரு ஷேப்பிங், அதாவது நல்ல ஒரு நீடிங் பண்ணி நீட்டாக பண்ணிடுங்க. அதாவது ரொம்ப ஸ்மூத் ஆயிரும். பண்ணிவிட்டு ஜஸ்ட் அழகாக இந்த மாதிரி ஜஸ்ட் ரோல் பண்ணுங்கள். இந்த டோ கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அப்படின்னா தான் இந்த அளவுக்கு ஈஸியாக இந்த மாதிரி அழகாக உங்களுக்கு சாலிடாக அந்த மாதிரி ஒரு த்ரெட் மாதிரி உங்களுக்கு வரும்.
இப்போ இந்த திக்னஸ் கரெக்டாக இருக்குது. இப்போ ரொம்ப சிம்பிள். இதை கையில் எடுத்து ஜஸ்ட் ஒரு ஃபிங்கரில் ரோல் பண்ணி இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ், அவ்வளோதான் பண்ணிட்டீங்கன்னா அழகாக இந்த மாதிரி உங்களுக்கு உங்களோட ஃபேவரட் ஆந்திரா முறுக்கு ஈஸியாக வந்துச்சு பாருங்கள். இப்போ அழகான இந்த மாதிரி நம்ம ஷேப் பண்ணிட்டோம். இதை ஒரு மீடியம் ஹாட் ஆயில், இந்த யூஸ்வலாக அந்த முறுக்கில் ரொம்ப முக்கியம்னா ஆயில் இனிஷியலாக கொஞ்சம் சூடாக இருக்கலாம், பட் அது போட்டு கொஞ்சம் ஹார்ட் ஆனோடனே ஆயிலை குறைச்சிட்டு ஸ்லோ குக்கிங், லாங் குக்கிங், இதான் ரொம்ப முக்கியம். இந்த ஃப்ரைங் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நம்ம ஆயிலில் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக யூஸ்வலாக நம்ம போட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் ஃப்ளேமை குறைச்சிட்டு ஸ்லோ ஃப்ரையிங், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் ஸ்லோ ஃப்ரையிங். அது இந்த சலசலப்பு, அதாவது இந்த ஃப்ராத்து ஃபுல்லாக, அந்த நுரை ஃபுல்லாக அடங்கி ப்ளைனாக ஒரு மாதிரி ஃப்ரை ஆகிற ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணோம். இந்த முறுக்கில் ரொம்ப முக்கியம். அப்படின்னா தான் அந்த கிறிஸ்பியான ஒரு நமக்கு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 8 மினிட்ஸ் இது நல்லா ஸ்லோ ஃப்ரை ஆகி இந்த சலசலப்பு, அந்த நுரை எல்லாமே, இந்த ஃப்ராத் எல்லாமே அடங்கிருச்சு, பர்ஃபெக்ட் கலர். ஸோ இப்போ அதை நம்ம எடுக்கிறப்பே உங்களுக்கு அந்த ஒரு கிறிஸ்பினஸ், ஒரு க்ரஸ்டினஸ் தெரியுது இல்லையா? ஸோ இப்போ அதை அழகாக ஃப்ரை பண்ணி இதை எடுத்துட்டோம். இப்போ ஸோ இப்போது ஒரு பர்ஃபெக்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கோம் நம்ம ஆந்திரா முறுக்கு. அந்த சவுண்ட் கேட்டிங்கனாலே நல்லா கிறிஸ்பி, ரொம்ப சூடாக இருக்குது. யூஸ்வலாக அந்த ஷேப்பு, அந்த கலர், அந்த டெக்ஸ்சர்ஸ் ரொம்ப முக்கியம், அந்த டேஸ்ட்டு. ஸோ இதுக்கு வந்து மெயினாக வந்து நமக்கு தேவையானது அந்த ரேஷியோ. அதே மாதிரி அந்த டோ வந்து ரொம்ப நீட் பண்ணிடக்கூடாது, ஏன்னா மைதா இருக்கிறதுனால அந்த க்ளூட்டன் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஹார்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் கரெக்டாக ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி அந்த குக்கான மாவு ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஷேப் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணிடுறோம். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். டெஃபினட்டாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் அதில் இருக்கிற டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் அண்ட் சீக்ரெட் ஆஃப் ரெசிபீஸ் அதோட உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.